பாருங்க, ஒருத்தர் புத்தரை பார்த்தோம், அவர் ஒரு ராஜகுமாரர். அவர் ராஜா குமார மாதிரி இவரும் ஒரு பெரிய செல்வந்தர், கொடிக்கன். அதாவது ராஜாவை விட உயர்ந்த செல்வந்தரா அந்த ஊர்ல சொல்லுவாங்க. ஏன்னா ராஜாவுக்கே கடன் கொடுக்கிற அளவுக்கு உள்ள ஒரு பெரிய செல்வந்தர். ஒரு பையன் கொண்டு வந்த ஒரு பெட்டியில ஒரு வரி படிச்சதுதான், காதற்ற ஊசி வாராதே கடைவெளிக்கு, காதற்ற ஊசி வாராது கடைவெளிக்கு. ஒரு வரி படிச்சார். நீ ஊச்சுல காதுல என்ன பிரயோஜனம்? பாதியாசன் சொல்லுவார், இந்த மாதிரி காது இருக்கிற ஊசியில நூல் நுழையணும், நம்ம காதில் நல்ல நூல் நுழையணும் பாரு. காது இருக்கு இல்லைங்களா, அது நல்ல நூல், நல்ல விஷயங்கள் போகணும். வள்ளுவர் கூட சொல்லுவார், செவியின் சுவை உணரா வாய் உணரை மாக்கல்கிறது. 420வது குறள். நான் எப்ப மனப்பாடம் பண்ணேன்னா 2002 காவல்துறைக்கு பயிற்சி கொடுத்தோம் இல்லைங்களா. நாமக்கல் மாவட்ட காவல்துறை பயிற்சி கொடுக்கும் சுந்தரேசன் இப்போ எஸ்பிஆர் இருந்து ஓய்வு பெற்று சேலம் செந்தில் பள்ளியில சிஓவா இருக்கிறாங்க. நல்ல ஒரு காக்கி பூ, அவ்வளவு நல்ல மொழி இருக்கு காவல்துறையில. அவதான் டிஎஸ்பியா இருக்கும்போது இந்த பயிற்சி கொடுக்கிற பொறுப்பு அவங்க இருப்பாங்க. டெய்லி காலைல 5:45 நடந்துருவாங்க எல்லாரும். அப்போ காவல்துறை பார்த்து கேட்பாங்க, உங்களுக்கு எல்லாம் போட்டு வண்டி தெரியுமான்னு கேட்பாரு. காவல்துறை சிரிப்பாங்க, தெரியுமாப்பா சார், போட்டு தெரியாமல போலீஸ் வேலைக்கு வர முடியாதுங்கய்யா, போட்டு கிரிமினல் அப்படின்னா. சட்டத்துல போட்டு தெரியும், திருக்குறளை போட்டு தெரியுமா கேட்பாரு. பாருங்க, ஒரு காவல் கண்காணிப்பு, துணை கண்காணிப்பு கேட்கிறாரு, உனக்கு சட்டத்துல போட்டு வண்டி கிரிமினல் சட்ட எண், போட்டு வண்டி கிரிமினல் இல்ல, 406 சட்ட எண் கிரிமினல். அதே மாதிரி போட்டு வண்டின்னு போட கிரிமினல் அல்ல, சட்ட எண் 302 கொலை குற்றம். உடனே அவங்க சொல்லுவாங்க, யாருக்கு தெரியல. அவர் சொன்னார், அன்னைக்குதான் நான் அதை மனப்பாடம் பண்ண 2002வது வருஷம் நாமக்கல் அறிவித்து கோயில் நடத்திட்டு இருக்கும்போது இந்த திருக்குறளை படிக்கக்கூடிய வாய்ப்பு. நம்ம அதிக பள்ளிக்கூடம் போய் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு குடும்பத்தில் அவ்வளவு வசதி வாய்ப்பு இல்லை. ஆனால் அது 5வது முறை படித்திருக்கிறேன். எங்க அண்ணெல்லாம் பள்ளிக்கூடம் கூட போக முடியல, ஏன்னா அவ்வளவு ஒரு கிராமத்தில் இருந்து பள்ளிக்கூடம் இல்லை, போகணும், நிறைய வேலை இருக்கும். அதனால அந்த காலத்தில் பெரும்பாலும் படிக்காத காரணம்லாம் பெரிய காரணம் வறுமை, சாப்பாடு துணிமே கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தனால இந்த மாதிரி தான். என் குடும்பம் பெருசா இல்லை, விவசாயம் பண்ணாதான் சாப்பிட முடியுங்கிற அளவுக்கு. அதனால நாங்களுடைய தொழிலுக்கு உழவன் பேர் வச்ச காரணம் அதுதான். ஏன்னா விவசாயத்துக்கு வந்தோம், அந்த கஷ்டம் எவ்வளவு பட்டோம். இருந்தாலும் இந்த மூலத்தை மறந்துடக்கூடாது, வந்த இடத்த சரித்திரத்தை மறந்துடக்கூடாதுங்கிறனாலதான் உழவன் சைக்கிள் மாட்டின 73 வச்சு படி லாரி டன் வந்துட்டு இருக்கிறோம். அதனால என் பேர் கூட உழவன் சொல்ல காரணம், என் நிறுவனத்துடைய பேரு உழவன். இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கவி கேட்டார், செவியின் 406 திருக்குறள், நான் போற்றுண்டினுடைய 420வது குறள், செவியின் சுவை உணரா வாய் உணர்வை மாக்கல். வரி பாருங்க, செவியின் சுவை உணரா, ஒரு சாப்பாடுறாம வாய் உணர்வு, செவி உணர்வு, வாய் உணர்வா சுவை, செவி சுவை உணராம வாய் சுவை. ஒரு இடத்துல மாக்கல்கிறார் வள்ளுவர். செவியின் சுவை உணரா வாய் உணர்வு மாக்கல். மாக்கல்னா மிருகங்கள், அறுத்தந்தை கூட இடத்துல பயன்படுத்துவாங்க அந்த வார்த்தையை. மனிதருள்ளே மாக்கல் உண்டு, மனிதர் உண்டு, மதிலிருந்து தேவர் உண்டு. மனித உருவத்தில் என்ன இருக்கு? மாக்கல் மிருகம் இருக்குது, அதுல மனுஷனும் இருக்குது, மதிலிருந்து தேவரும் உண்டு. அதை வெளிக்கொண்டாதான் வேலை. நமக்கு என்ன வேலை? ஒவ்வொரு மனிதனையும் வெளிக்கொண்டாருன்னு மாமனிதனை உருவாக்குறது நம்ம வேலை. தெய்வ மனிதன் தானே ஆயிடுவான். அப்ப அந்த கவி எனக்கு செவியின் சுவை உணரா வாய் மாக்களா வல்லூரா சொல்றாரு. அது வாரிதான் சொல்றாரு, 2 காது இருக்கு இல்லைங்களா, பேசிட்டு இருந்தா வாய் வலிக்கும், சாப்பிட்டு இருந்தா வயிறு வலிக்கும், பார்த்துட்டா கண்ணு வலிக்கும், நடந்துகிட்டு இருந்தா கால் வலிக்கும், கேட்டுக்கொண்டிருந்தால் வலிக்காது, இருகாது வலி இருக்காது. பாருங்க, மனதுல பதிவுக்கு எப்படி சொல்லுவார் வாரியார் சபைகள், இருக்காது வலி இருக்காது. அதான் வள்ளுவர் சொல்ற, செல்வத்தின் செல்வம் செவி செல்வம். வள்ளுவர் என்ன காணும், அதெல்லாம் நமக்கு எடுத்துக்கவே இல்லை. செல்வத்தின் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்தின் எல்லாம் தலை. எல்லா செல்வம் இருந்தா கூட நல்ல வித்த கேட்கலன்னா நீ ஒன்றும் இல்லாதவன். நினைச்சு பாருங்க. அதான் மகிழ்ச்சி, கற்றல் கடைபிடித்தல் கற்பித்தல். என்ன சொல்லுவாங்க, நீ என்ன கடைபிடிக்கிற சொல்லுங்கப்பா, நான் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன், உங்களுக்கு எது கொடுக்காது எதுவுமே என்கிட்ட இல்லை, பொட்டிச்சாவே உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் பாரு. இப்படி மகான் கிடையாது நமக்கு வாய்ப்பு. நீ என்ன சொல்றியோ
அதை நீ கடைபிடிக்கணும். கடைபிடிக்கிறத சொல்லுங்க. இவ்வளவுதாங்க நமக்கு. யதார்த்தனுடைய பிள்ளைகளாகி நாம் என்ன கடைபிடிக்க சொல்லணும், சொல்றதை கடைபிடிக்கணும். எவ்வளவு இதெல்லாம் வளர்ச்சி. அதனாலதான் பார்ப்போம் உயர்வார்கள். இது போல சொல்றதை கடைபிடிக்கிறது கடவுள் சொன்னீங்கன்னா பார்ப்பெல்லாம் உயர்கிறார்கள். மிகப்பெரிய நேற்று கூட நாமக்கலுக்கு அவர் IAS கலெக்டர் சம்பத் 2 முதல்வருக்கு நேர்முறையாக இருந்தவர், தலைவர் நெருங்கி நட்புடையவர். ஆலியாருக்கு 3 நாள் வந்தாங்க. IOA அகில இந்திய ஓய்வு பெற்றோர் சங்கம், நேர்பதிவு உள்ளவங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, ஹைகோர்ட் ஜட்ஜி, கலெக்டர், DSP, மாவட்ட ஒரு மேல இருக்கிறவங்க 100 பேர் வந்தாங்க. மார்ச் 28 31 வரைக்கும் 3 நாள் அவ்வளவு பெரிய மாற்றம் அவங்ககிட்ட. நேற்று கூட நாமக்கல் பட்டமளிப்பு தான் சொன்னார், 3 நாளுக்குள்ள நான் இந்த இடத்துக்கு எத்தாப்புல டிவியிலும் தங்கி இருக்கிறேன், நீங்க வராம இவ்வளவு வீணா போச்சுங்கிறார். அது மட்டும் இந்த வாழ்க வையகம் வாழ்வோட வார்த்தைக்கு பேட்டி கொடுத்து கூட போட்டிருக்கோம். எல்லாருக்கும் இல்ல வீட்டுல போய் பாருங்க, போட்டிருக்காங்க. நம்ம ஆலியார் பூரணத்துல போட்டிருக்காங்க, பூரணம் தயார் பண்ணி போட்டிருக்காங்க. 2 தமிழ்லையும் ஆங்கிலேயும் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்காங்க. பூரணத்துல பாருங்க. சொல்லாரு என்ன சொன்னார், எல்லாரும் இறைவனை வாழ்த்துவாங்க, நமச்சிவாயம் வாழ்க நாதந்தாழ்வான எல்லாம் இறைவனை வாழ்த்தி போயிட்டு இருக்கோம். ஆனால் மனிதனை வாழ்த்து சொன்ன மகா ஆத்மா மகான் அடுத்த வேதாத்தில் மகிழ்ச்சி அவர்கள் இதை மகான் என்று சொல்லுவதை விட சிறந்த சித்தர் என்று சொன்னார். இருக்கு பாருங்க, யாரும் அவங்களும் சாதாரணமானவங்க இல்ல, மிகற்றவர்கள் தான். எது அப்படிதான் வேதாத்திரியம். ஏன் அங்க அவ்வளவு பேர் நடத்தினாங்க வகுப்பை பார்த்து அப்படியே நேற்று கூட சொன்னாங்க. அந்த அம்மா ஒருத்தர் வாழ்த்து மேல பேசுறாங்க பாருங்க, யாரு நம்ம சுமதி சீனிவாசன். என்ன அற்புதமான வாய்ப்பு, இவ்வளவு எளிமையான பயிற்சி கொடுத்தாங்க, அவ்வளவு அற்புதமா இருந்தது அப்படின்னு என்ன நினைச்சு பார்த்தா கத்துக்கிட்டாங்க, கடைபிடிக்க கற்பிக்கிறாங்க. அவ்வளவு இவ்வளவு வளர்ச்சி. அதை தயவு செய்து நம்ம ஆழமாக வைத்துக் கொள்வோம். குருகாணிக்கு அதான் செலுத்துறது, கற்றல் கடைபிடித்தல் கற்பித்தல். குருகாணிக்கு என்ன முடிஞ்ச 4 பேர் சொல்லு, நீ செய்ய 4 பேர் சொல்லு. அதை இந்த இடத்துல ஒரு பதிவை எடுத்துக்குவோம். அப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், அப்படி ஒரு வார்த்தையில் மாறின புத்தர் ஒரு வரியை படித்து பார்த்து நம்முடைய பட்டினத்தார் அவர் முற்றும் அவ்வளவு சொத்தையை விட்டுட்டு போய் ரோட்ல இருந்து அம்மா கிட்ட பிச்சை கேட்கிறாரு. அம்மா முதல் பிச்சை எனக்கு போடுமா அப்படிங்கிறாரு. நம்ம எட்டி பார்த்தா அவங்க யாரு, ஞானி பெற்றவங்க அல்லவா, எட்டி பார்த்து கேட்கிறாங்க, ஏண்டா திருவங்கடா இத்தனை கோடிக்கான பொண்ணு பொருள் சொத்து மாணிக்கம் அத்தனை விட்டுட்ட, இந்த ஓட்டு மேல உனக்கு ஆசை இல்லையாடாப்பா, எல்லாம் பிறந்தேன்னு வந்த மாதிரி கோமனதே நிக்கிற, ஆனா இந்த ஓடு கையில இருக்கு, இந்த ஓட்டு மேல ஆசை இல்லையான்னு அப்பயே போட்டு உடைச்சாரு. சரித்திரங்க, ஓடு வாசல் படியிலிருந்து வாராத பிச்சுக்கு எங்க நிக்கிறதுல பாரு. வாரியார் சாமி பட்டினத்தாரை பத்தி ஒரு பேசியிருக்காங்க, கேட்டு பாருங்க, அவசியம் கேட்கணும். பட்டினத்தாரை பற்றி வேதாத்திரி மகரிஷி இந்த வாரியார் சாமிகள் அந்த சரித்திர வச்சிருப்பாங்க. அப்பதான் அவருடைய அர்த்தம் தெரியல, மகன்களை இழந்துட்டோம், யாராலே பேசிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்கள பாருங்க, அதான் சொல்ல வாழ்ந்தவருடைய அடிச்சோட்டை பின்பற்றிக்கிறாரு. அதெல்லாம் படிக்கணும், மகான்களை படிக்கணும், சித்தர்களை படிக்கணும், நம்முடைய வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லா மதத்துடைய படிங்க, பைபிள் படிங்க, குரான் நல்லா புரியும். ரைட். இப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், 2 விஷயம். சின்ன செயலி அப்ப என்ன பண்ண, இன்னையில இருந்து நான் பண்படவும் பயன்படணும், அவ்வளவுதான். 2 தாங்க. எத்தனை இறைவழிபாடோ யோகமோ ஞானமோ என்ன பண்ணாலும் இந்த 2 செயல் நமக்கு இல்லைனால் அத்தனை பயனில்லை. என்ன 2 செயல்? ஈதல், இசைப்பட வாழ்தல், அது உள்ளது ஊதிய உயிருக்குன்னு வள்ளுவத்துல வரும். அது ஒழுங்கா சொன்னா ஒத்து வாழ்றது உதவி வாழ்றது, நல்ல வருஷம் ஒத்து வாழப்ப உதவி வாழுங்கிறாங்க. பாரதத்துல கதையில வர்றது பாத்தீங்கன்னா வேதங்கள்ல தானம் தர்மம்னு சொல்லுவாங்க. தானம் தர்மம், தானம் தலை காக்குமா தர்மம் தலை காக்குங்களா? ஆமா, தர்மம் தான் தலை காக்கும். தர்மம் என்ன, நிறைய பேர் கொடுக்கறதும்பாங்க, இல்லாத கொடுக்கறதும்பாங்க, எல்லாம் கிடையாது. தானம் வேறு தர்மம் வேறு, 2ஐயும் நல்லா புரிஞ்சுக்கணும். தானம் வேறு, அப்பதான் செய்ய முடியும். தானம் என்பது கொடுப்பது, தர்மம் என்பது நடந்து கொள்வது. சொல்லல தர்ம பத்தினி, தர்ம புத்திரன், தர்ம கர்த்தா. நினைச்சு பாருங்க, உங்களோட அரங்காவலுக்கு அறத்தை காக்கக்கூடிய ஒரு அரங்காவல பணம் கொடுத்து அரங்காவல வார்த்தை இல்லை.
அறத்தை காப்பது அறம் காவலர்கள். சும்மா இல்ல, அது இருக்கணும். பேருக்கு இல்ல, பேருக்கு பேராசிரியர் இருக்கக்கூடாது, பேராசிரியராக இருக்கணும். நிறைய பேருக்கு பேராசிரியராக இருக்கு, ஏதோ நல்லா பட்டம் மாதிரி பட்டமும் வாங்கிட்டு மாதிரி சிலர் நினைச்சிருக்காங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, 18,000 19,000 ஆசிரியர் இருக்கிறாங்க, ஆனா சேவைக்கு பார்த்தா இல்லை. எங்கூர்ல கூட 216 பேராசிரியர் மக்கள் அனைத்து துறையும் 64 பேர் தான் அந்த சேவைக்கு பதிவு சொல்லி வந்திருக்கிறாங்க. பதிவு பண்ணவங்களே நாமக்கல் மன்றம், நல்ல மன்றம், 4 நல்ல பணி சொல்லிட்டு இருக்க, தப்பு இல்லை, நல்லா வளர்த்துருக்காங்க. 3 மாடி பள்ளிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த 216 பேர் வந்து எப்படி இருக்கு நினைச்சுப்பாரு. எல்லாரும் செய்யாம வளர்ச்சி இல்லை. நீ உலகம் பூரா போயிட்டு இருக்குன்னா பேராசிரியர் உழைப்பு, இன்று கொடுப்பு தாயின் கடமை, அரங்காவலம் கட்டத்தை கட்டி கொடுக்குறாங்க, பொருள் கொடுக்குறாங்க. சார்ந்தோகு தந்தையின் கடமை, பேராசிரியர் கடமை தான் இது. அதனாலதான் ஸ்மார்ட் அவங்களெல்லாம் பாராட்டி ஞானாசிரியர் கொடுக்குறாங்க, ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க, எவ்வளவு கூட பண்றாங்க. திருவண்ணாமலை பயிற்சி நடத்துறாங்க, கெட்டாட்சி நடத்துறாங்க, எம்மாவது எல்லாம் கலந்துக்கணுங்க. அப்பதான் நம்ம கற்றுக் கொடுக்கும் போதுதான் கற்றுக்கொள்ள முடியும். அந்த நிலையை பார்க்கும்போது பேருக்கு ஆசிரியராக இருப்பதை தாண்டி நான் பேராசிரியர் வரணும், எவ்வளவு முடியும்? ஒரு 10% ஆகுது. பொறுப்பு ஏற்றுட்டு குருவானிக்கல உறுதி கொடுத்துருக்க முடியுங்களா? அன்போடு கேட்டுக்கொள்ள நானும் ஒரு பேராசிரியர் முறையில் சொல்றேன். அவங்க இங்கோ எனக்கு தான் சொல்லிக்கிறேன், யாருக்கு அறிவுரை சொல்லவில்லை, அனுபவரை சொல்லுகின்றேன். அறிவுரை எடுத்துக்க வேண்டாம் தயவு செய்து. ரைட், பாருங்க 2 மகான் பார்த்தோம். அது மாதிரி எதை எண்ணுகிறாயாதமானதான் வழிபாடு. ஒரு சின்ன சின்ன விஷயத்தை பார்த்து மாறி இருக்கிறோம்னா விரைவில் வலை மூலம் வைத்து மாறி இருக்கணும்ல. அன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை கேட்டாங்க, ரொம்ப நல்ல கேள்வி தான், நிறைய கேட்டு உங்களுக்கு தெரியும். ஒரு ஆலயத்துக்குள்ள செல்லக்கூடிய தண்ணி புனிதமாக தீர்த்தமாக வெளிவருகிறது. ஒரு கோயிலுக்கு உள்ள போகும்போது தண்ணி, ஆனா வெளிவரும்போது தீர்த்தம். உள்ள போறது ஒரு மலரு, வெளியே புனிதமாக இருக்கிறது. உள்ள போறது சாப்பாடு, வெளிவரும்போது பிரசாதமாக இருக்கிறது. உள்ள போற ஒவ்வொரு பொருளுமே வருகின்ற பொழுது ஒரு சாம்பல், அது மிகப்பெரிய திருநீராக வருகிறது. குங்குமம் மிகப்பெரிய அர்ச்சனை பொருளாக வருகிறது. கோயிலுக்கு உள்ள போன அத்தனை பொருளுமே புனிதமாக வருகின்றதே. மனிதா, நீ உள்ள போய் வருகிறாய், என்னவாகிறாய்? இதான் கேள்வி. நீ கேட்டுங்க, அவங்க கேட்டுங்க, நான் கேட்கிறேன். மனிதனுடைய அறிவும் செயலும் திருந்தி ஓங்க, மகிழ்ச்சி விளக்கத்தை பாருங்க. மனிதனுடைய அறிவும் செயலும் திருந்தி ஓங்க மதிமிக்கு ஒரு சும்மா விட்டாலாம் 20 ரூபாய் கொடுக்கல, தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். மனிதனுடைய அறிவும் செயலும் திருந்தி ஓங்க மதிமிக்கோர் இறை வழிபாடு சொன்னார்கள். எப்படி? பிராமண கும்பிட்டா ஒழுக்கமா இருக்கணும், ஆஞ்சநேயர் கும்பிட்டா வீரமா இருக்கணும், சரஸ்வதி கும்பிட்டா ஒழுங்கா படிக்கணும், லட்சுமி கும்பிட்டா ஒழுங்கா உழைக்கணும். அதுதான் இருக்கு இல்லையா? விநாயகர் கும்பிட்டா பஞ்சபூதத்தை வணங்கணும், ஆயிரம் கும்பிட்டா காற்று மட்டும் வணங்கணும், பஞ்சபூதம் எல்லாம் இருக்குதுங்க. சும்மா எங்கேயும் தெரியாம நான் பாட்டு பேசக்கூடாது. ஒவ்வொரு செயலும் ஒரு உருவத்தை அர்த்தம் இருக்குது. அதான் சொல்றாரு, மனிதனுடைய அறிவும் செயலும் திருந்தி ஓங்க மதிமிக்கோர் இழிபாடு சொன்னார்கள். இன்னைக்கு மனிதன் பொருள் வைக்க வாய்ப்பா மாறி போச்சே. பணம் திருட்டுங்கிற பேர் இல்லாம ஜோப்புக்கு வரணும், அது பக்தியா? யார் தப்பு பண்ணது? இறைவழியோட வச்சவங்க தப்பு இல்லை, இறைவாடு கொண்டு போயிட்டோம். சட்டங்கள் இயற்றி மேல தப்பு இல்லை, சரிதான் ஈட்டிருக்காங்க. சட்டத்தை செயல்படுத்தவும் தப்ப போனா என்ன பண்ண முடியும்? நினைச்சு பாருங்க. ஆட சாமி சொல்லுவாங்க, அறிவாளிகள் சட்டத்தை ஈட்டினார்கள், நீ முட்டாள் கையில செயல்படுதுங்கிற வார்த்தை சொல்லுவாங்க. எல்லா இடத்துலயுமே சொல்றேன், இது ஒன்றும் தவறான இல்லை. தான் மகிழ் சொல்றாரு, கண்ணில் இருக்கிற தூசியை துடைக்கிற தகுதி கைக்குத்தான் உண்டு. கண்ணில் இருக்கின்ற தூசியை துடைக்கிற தகுதி கைக்குத்தான் உண்டு. கையில தூசி இல்லாத போது நமக்கு சொல்லலாம், நீ கடைபிடிக்கணும். நீ கடைபிடிக்காம சொன்ன கேட்கல. மோசமான பிள்ளைகளை பார்க்க முடியவில்லை, மோசமான பெற்றோரை பார்க்கிறோம். மோசமான பிள்ளைகளை பார்க்க முடியவில்லை, ஆனா மோசமான பெற்றோரை பார்க்கிறோம். மோசமான மாணவர்களை பார்க்க முடியவில்லை, ஆனா மோசமான ஆசிரியர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மோசமான சீடர்களை பார்க்க முடியவில்லை, ஆனா மோசமான குருமார்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மோசமான தொண்டர்களை பார்க்க முடியவில்லை, மோசமான தலைவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மோசமான நோயாளிகளை பார்க்க முடியவில்லை,
மோசமான மருத்துவரை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று யார் சொன்னது? வேதாத்தினுடைய சீடர் டாக்டர் அனந்தநாராயணன் சொன்னார். அவங்கள என்னையா இப்படி சொல்லுங்கன்னு பாருங்க, இல்லைன்னு சொல்லுங்க, அப்படிதான் இருக்கு பாருங்க, பெரும்பாலுட்டார். கடைசியில எல்லாரும் இல்ல, பெரும்பாலுட்டார். யார் சொன்னது? உடற்பயிற்சி பத்தில எழுதி பாருங்க, முன்னுரை டாக்டர் அனந்தநாராயணன். வேதாத்தினுடைய முதன்மை சீடர். நாங்களாம் காய்கள் போது அவர் தான் வச்சு நடத்துவோம். சாமி வெளியூர் போயிட்டா காய்கள் நடத்த கொடுத்தாரு, அது மட்டும்தான் இருந்தது. அவெல்லாம் வளர்த்து விட்டதுதான், அவங்க உழைப்புல தான் நீங்க ஒரு வளர்ந்துருக்கிறோம். நினைச்சு உண்மையா இருக்கேங்க. அதுக்குத்தான் மனமாற்றத்திற்கு ஒரு உருவத்தை பார்த்து ஒரு வார்த்தைகளை சொல்லி ஒரு புனித இடத்துக்கு சென்று மனிதனை சூழ்நிலை உருவாக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், மனிதனை சூழ்நிலை உருவாக்கும். அதனாலதான் சூழ்நிலைக்கு போங்க. விவேகானந்தர் சொல்லுவாருங்க, பள்ளிக்கு செல்லாத சிறுவர்கள் தவறானவர்கள். பள்ளிக்கு செல்லாத சிறுவர்கள் தவறானவர்கள், பள்ளிக்கு செல்ற பெரியவர்கள் தவறானவர்கள். பெரிய எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க? சீட்டாடுறதுக்கு, தண்ணி போறதுக்கு, தவறான இடத்துக்கு பயன்படுங்க. பள்ளிக்கூடம், பெரும்பாலான பள்ளிக்கூடங்கள் எல்லாம் தவறான செயல் உதவியா இருக்கேன். எவ்வளவு காவல் காப்பு, நாம கோட்டை எவ்வளவு காவல் காத்து ஆள போட்டு பாக்குறோம். பள்ளிக்கூடத்தை காப்பாற்ற முடியலைங்க. நினைச்சு பாருங்க. குழந்தைங்க அறிவு வளரக்கூடிய பள்ளிக்கூடத்தை கூட மோசமாக நடத்தக்கூடிய மனநிலை வளர்த்து விட்டு. காரணம் என்ன? மோசமானவர்கள் எல்லாம் ஆசிரியராகவோ மோசமான பெற்றோரோ மோசமான டாக்டர் வரல. மோசமான மாணவன் உருவாக்கி இருந்தோம். மோசமான பெரிய எல்லாம் இருக்கிறாங்க. அவன் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே. குறையில் கரப்படை சமுதாயம் அது கவி எடுத்துப்பாரு. ஆழமானவன் சாமி யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. குற்றவாளி பாவி யாரும் உலகத்தில் இல்லை. அதுக்கு யாரு காரணம்? பழைய சமுதாயம் மாற்றி வைப்போ. அறிவிருந்தோர் எண்ணிக்கை பெருக வேண்டும். அறிவிருந்தோர் எண்ணிக்கை பெருக வேண்டும். அது ஆட்சி கொண்டு அமர வேண்டும். படிச்சவங்க இன்னைக்கு பெரிய பிரயோஜனம் இல்லை. புத்திசாலியா இருக்கிறாங்களா? கட்டதான் ஆய பயனன்கொள் அலுவலர் கேட்கிறார். வாழ்வான் நெய்ப்புறவனாக என்ன தண்ணீர் தான் மண்ணீர் காப்பார்கள். ஒன்றைகளோ ஒரு தேவன் தெரிஞ்சுக்கிட்டாரு துன்பம் கொடுப்பாங்களா? அதான் வலுவ கேட்கிறார். நீ கற்றதனால் ஆய பயனன்கொள். இல்லாத நூல ஒரு பொருள் இருக்கப்பா, வாழறிவு, அதை கத்துக்கணும். உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? எவ்வளவு அற்புதமானது. விடை கூட விளக்க கூட சரியா மதித்ததை யாரும் கொடுக்கல. அதான் வேதாத்திரி கொடுக்கிறது. வீர வேணவர் தெய்வத்து கோயிலுக்கு நோய் குணமாவன பழனிக்கு போகிறது, செல்ல வேண்டாம் திருப்பதி செல்வது. அதான் எண்ணங்களை கொண்டு வருது. சனீஸ்வரர் தனி கோளாறு இருந்தால் சனி பகவான் கோயிலுக்கு செல்லுவது, சூரிய பகவான் கோயில் செல்லுவது என்று ஒவ்வொரு முறை வைத்திருந்தார்கள். ஒரு மாங்காங்க, ஒரு சின்ன மாங்காங்க, அடுத்து வெட்டுறாங்க, மிளகத்தூள் போடுறாங்க, உப்புத்தூள் மிளகா கலந்து போடுறாங்க. எல்லா நாங்களும் வச்சு வந்துருச்சுல்ல. மாங்காய் இல்லை, நானும் உங்க முன்னால இல்லை. நான் சொல்லும் போதே நான் மாக்கள் நம்மளே அறியாம வச்சு வருவதை போல எண்ணுகிறேன். ஹார்மோன் மாறுது, நோய் குணமாகும். அந்த மாதிரி இடத்துக்கு போய் சில மகான்களை சந்தித்தால் உங்களுடைய ஹார்மோன் சீராகுது, நோய் குணமாகும். நீங்க ஒத்துக்கொண்ட விஷயம். 65% தீர்க்கப்பட முடியாத வியாதி மனதால் வருவதை நீங்க ஒத்துக்கொண்டிருக்கிறது. நினைச்சு பாருங்க, 65% தீர்க்கப்பட முடியாத வியாதி மனதால் வருவது என்பது மருத்துவம் ஒத்துக்கிறது. மெடிடேஷன் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, எல்லா மருத்துவமும். 187 நாள் எப்படி யோகா வைத்துக்குவாங்க? 11 ஆண்டுகள் ஆகிறது. 2014ஆம் ஆண்டு சர்வதேச யோகா. இது எந்த நாடு சம்பத் ஐஎஸ் சொன்னார், உலகத்தில் எந்த நாடு யோகாவுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. இந்த புண்ணிய வரம் அது. முன்னால் கொடுத்த மிகப்பெரிய சொத்து அது, பாட்டோட சொத்து. சரியா? எவ்வளவு அற்புதம். இதுக்கு யாரும் சொந்தம் கொள்ள முடியாது. 187 நாடுகள் ஒருமுறை ஒரு அற்புதமான தீர்மானம் என்னங்க? ஆமாம், யோகா 11 ஆண்டுகளா செய்து பார்த்து உடல் நல்லா இருக்கு, மனசின சரியாக ஆய்ந்தார்கள். அப்பதான் சென்ற டிசம்பர் 21 என்ன நாள்? மெடிடேஷன் டே. மனம் 65% வியாதியை மனம் சரியான ஆகுது உடன்தான். தியானம் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. மெடிடேஷன் மிடில் என்ன, மத்தியில மனதை மத்தியில் நிறுத்தி பழகுங்க. பதறாத மனம் சிதறாது. அதான் ஆலயம். வேற அதுக்கு பேரு ஆலயம். மனதை நிறுத்த மெடிடேஷன் தான் ஆலயம் வச்சாங்க. 7 வயது 10 வரைக்கும் போகணும். அங்கேயும் தியானம் பண்ண இருக்கு. நீ கோவில சாதாரண எடுத்துக்கொள்ளாதீங்க. பெரிய கோவில்ல உரு வழிபாடு இருக்கிறது குழந்தைங்களுக்காக. பாராயண மடம் இருக்கிறது 14 வயது உள்ளவர்கள் மந்திரம் சொல்வதற்காக. 14 வயதுக்கு மேல தியான மண்டபம் இருக்கிறது. அன்னைக்கு பழைய பொருள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க.
அங்கேயும் 3க்கு வச்சிருக்காங்க. எப்படி இருக்கு? ஒரு பெரிய பள்ளி கல்வி நிறுவனத்துக்கு போனீங்கன்னா ஆரம்ப பள்ளி இருக்கும், நல்ல பள்ளி இருக்கும், கல்லூரி எல்லாம் இருக்கும். உண்டாக்கட்ட அத்தனை ஆலயங்கள்லையும் இளைய சமுதாயத்துக்கு 7 வயதுக்குள்ளவங்களுக்கு உருவ வழிபாடு எப்படி பண்ணணும், பூஜை பண்ணணும், அப்படியே வந்தீங்கன்னா பாராயணம் பண்ண உட்காந்து பாடுவாங்க. நினைச்சு பாருங்க. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். இதுக்கு மந்திரம் சொல்ல வச்சாங்க மனம் செம்மையாவதற்கு. நீங்க யாரும் சொல்லி கொடுத்து சொல்றேனே, அப்ப நமக்குள்ள யாராவது சாப்பிட்டா பசியா இருமா? நீங்க மந்திரம் சொல்லி பாருங்க, கா சொல்லி பாருங்க, தொண்டாதிரும். ஐயும் கிரியும் தைவம் செய்யுங்க, நெஞ்சில் ஈரமே இல்லைம்பாங்க. பிச்சுட்டு இயங்கணும். வாழ்கன்னு சொல்லி பாருங்க. வாழ்கன்னு சொல்லும் போல பிச்சுட்டு 2 கால்மோனு இயங்குது, கேன்சரே வராது. வாழை பழந்தென்றால் வாய்முகம் என்று தாளை பழந்தென்று சாவோட்டு வந்திருக்கிறார். வாழைப்பழம் சொல்லும் போது வாழ்கன்னு சொல்லும் போது உள்நாக்க தொடும். கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்தியிலே உள்நாக்கு மேலே உன் புதுமை மத்திய உண்டு. இன்னைக்கு பிணியல்களான சொல்றாங்க விஞ்ஞானம். 2 மெலட்டோனின் 2 ஹார்மோன் சுரக்குது. அது தூண்டுக்கு எப்படி சொன்னாங்க? கோயில்ல ஜடாயின்னு வைப்பாங்க, உச்சி தொட்டு வாழ்த்துவாங்க, தொட்டுக்குவாங்க. நீங்க கூட எல்லாருமே விபூதி வச்சா பிட்யூட்டி வைப்பாங்க, நல்லா பிடியல் கொஞ்சம் போடுவாங்க. இங்க 2ஆ பிரிப்பாங்க, தைராய்டு பாலாத்தை 2ஆ பிரிப்பாங்க. புரியுதாங்க? டைம் தொட்டு நாளையும் தொடருங்க பக்தியில. புரியுதா? பரிசுத்தாய் சொல்றாங்க இல்லைங்க, அதுவும் அப்படிதான். 5 வேளை இஸ்லாமிய தலையை தொட்டு வணங்குறார்கள். எதற்கு? பிட்யூட்டி தோண்டதான், பிடியில தோண்டதான். ஆனால் தெரியல. அப்ப எல்லா வழிபாடு முறைகளும் அறிவுபூர்வமானதான், நமக்கு தெரியாதனால அது மூடப்பழக்கம் ஆயிடுச்சு. சொல்லிய கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார், கடவுளாய் கருத்தே காணும் காட்சியை காண்பாய். அங்கே யார் எந்த வித மத வழிபாடை வணங்கினாலும், கர்மயோகத்தில் முதல் வரி, யார் எந்த வித வழிபாடை வணங்கினாலும் அறிவித்தான் வளர்கிறான் என்ற பெரும் உணர்ந்து கொள்வோம். தெரியும் என்ன இருக்கும்? அது தயவு செய்து நான் ஏதோ ஒரு இடத்துல இல்லை, இறை வழிபாடுங்கிறது ஆலய வழிபாடுங்கிறது அற்புதம் சொல்லிக் கொடுக்கணும். அப்ப முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். கற்றல் கடைபிடிச்சு சொல்லணும். சொன்னா உண்மையா இருக்கணும். நம்மளும் கற்பனை சொல்லக்கூடாது. எல்லாரும் கற்பனை கதையில் நம்மளும் கதையை விட்டு போனோம்னா பிறப்பு ஆள் லயம் என்பதை மறந்து, ஆள் லயம் கூட்டு ஆள் லயம், அதான் பதறாத படம் சிதறாது. அப்ப நம்ம லயமான வார்த்தை சிதறாது. பண்டை ஈகை, பண்டிகையில் பண்டை ஈகை இவ்வளவு வச்சிருக்கார்கள். ஒவ்வொரு கையிலே அர்த்தம் இருக்கிறது. அவை அர்த்தம் இல்லாமல் எந்த செயலும் இல்லை. நாம் இதை புரிந்து கொள்கின்ற போதுதான் நம்முடைய எண்ணம் உயர்கிறது. சொல்லு கோயில பாருங்க, எவ்வளவு மரியாதை பேசிக்கிறோம். ஐயப்பங்கள் மாலை போடுறாங்க இல்லைங்களா, அது ஒரு பெரிய விஞ்ஞானங்க. பிட்ரூட்டி தோல் தான் தினம் செந்த போட்டு வைக்கிறோம், ஈர போட்டு வைக்கிறோம். ஏற்றுடையா இறக்குடையாமாங்க. இருமுடி கிட்ட இல்ல, குண்டத்தை ஏற்றி விடணும், இறக்கி விடணும். உடம்புல அருள் என்ன பண்றாங்க? ஆகணம் கொடுக்குறோமா இல்லைங்களா? புருவத்திடை பூல தொட்டு வரணுமா இல்லைங்களா? அங்க உடனே தேங்காயில திறந்து போடுவாங்க. இங்க திறக்கணும் அடையாளம். தேங்காயில திறந்தாலே இப்படி தேங்காய் திற மாதிரி திறந்து நெய் ஊத்தம் உரையிற மாதிரி மனதுக்கு உரையணும். ஆனா என்ன பண்ண, சடங்கை பிடிச்சுக்கிட்டோம். ஆரங்க இருமுடி கடை தூக்கி விடணும், குருசாமி மனத்துல யாரு நம்ம பயிற்சி கொடுக்குறாங்க? அருள்நிதி. குருசாமி பேர் அருள்நிதி. அவர் இருமுடி கட்டை ஏற்றி விட்டு இறக்கி விட்டாரு. உண்மையில குண்டத்தை உயிர் சக்தி ஏற்றி விடணும், அதெல்லாம் இறக்கி விடணும். அதுக்கு முறையே நடக்குது. அதான் வர அந்த கவியில பாருங்க, மனிதனுடைய அறிவு செயல் திருத்தத்துக்கு பதிலாக கேடுபட விளைய கண்டோம். நம்ம என்ன பண்றப்போ, மனிதனுடைய அறிவு செயல் திருத்தத்துக்கு பதிலாக என்னாச்சு? கேடுபட விளைய கண்டோம். எதுக்காக இரவழி வந்தது? மனிதனுடைய அறிவும் செயலும் திருந்தி ஓங்க மதிமிக்கோர் இருபாடு சொன்னார்கள். ஆனா மனித பொருள் வரைக்கும் வாய்ப்பாக பரவலாக பரவி வருகிறது. பரவலாக இந்த விஞ்ஞான காலம் மெய் வழக்கதான் உயர்த்த இவ்வளவுதாங்க. அதே தான் நம்மளும் செய்யறோம். உணர்ந்து சொல்லணும். விளக்கினேன் விளங்கிங்கிறாங்க. இந்த மெய் வழக்கத்தை என்ன பண்ணோம்? மெய் வழக்கத்தை உயர்த்தும். மனித அறிவு செயலை உயர்த்தும். விஞ்ஞான கால ஒக்க மெய் விளக்க தவம் உயர்த்தும். தவம் உயர்த்தணும். சும்மா வார்த்தையில் தவம் பண்ணணும். தவம் செய்வார் தம் கர்மம் தான் செய்வார், மற்றெல்லாம் அவன் ஆசையோடு வலுவத்தை எடுத்துக்கணும். ஆகவே ஆடை வழிபாடை பற்றி தயவு செய்து கொஞ்சமா சிந்திப்போம். நான் சொல்லல கூட ஒரு மாற்றுக்கு இருந்ததுன்னா சொல்லுங்க, மாத்திக்கலாம். எல்லாம் தெரியும். தெரிஞ்சவை
அனுபவத்தில் மகிழ்ச்சி சொன்ன கருத்துக்களை வைத்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது ஏதாவது ஒண்ணு இல்ல முரண் இருந்தால் மாத்திக்கணும். எல்லாம் சரின்னு சொல்ல முடியாது. அதனால சொல்லாம மட்டும் நம்ம சுயமா சிந்திருங்க. அப்படி இருந்தாலும் மறுபடியும் சொல்லும் போது மாத்தி சொல்லுவோம். சொல்ல ஏதாவது ஒரு முரண்பாடோ யாருக்காவது மன சகனம் இருந்தாலும் சொல்ல மாத்திக்கலாம். மறுச்சு இன்ப பேசும் போதும் நம்மளதான் சொல்லவே மாட்டேன். எல்லாம் பாருங்க, அதெல்லாம் காரணம் கண்டுபிடிங்க. அதுவும் ஒரு காரணம் சரியா இருக்கலாம். அந்தந்த காலத்துல இறுதியா ஒரு செய்தி இல்லை, இறைவழிபாடுக்காக மறுச்சு கொடுத்த ஒரு கவி, அற்புதமான கவி. எந்தெந்த காலத்தோ இடம் காலம் ஒக்க, ரொம்ப தெளிவான விளக்கம். அப்பா, எந்தெந்த காலத்தோ இடம் காலம் ஒக்க, இஸ்லாமிய பாலைவனத்துல, கிறிஸ்தவர்கள ஜெருசலத்துல, இந்துக்கள் இங்கன்னு அங்கங்க நம்மளும் ஒரு வழிவிடமா இருக்குதுங்க. எந்தெந்த காலத்தோ இடம் காலம் ஒக்க எத்தனையோ செயல்கள், எத்தனையோ செயல்கள், எத்தனையோ கருத்து, அச்செயல்கள், அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ அறிவுக்கோ துன்பம் வந்தா இல்ல நல்லா தான் நீ எடுத்து இருக்கிற, எல்லாத்தையும் மொத்தமா பண்ணக்கூடாது. எந்தெந்த காலத்தோ இடம் காலமொக்கோ எத்தனையோ செயல்கள், எத்தனையோ கருத்து, அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ அறிவுக்கோ துன்பம் விளைவிட்டு தருப்போம். அவ்வளவுதான். துன்பம் எடுத்து ஒரு காலத்துல செஞ்சோம்னா நீ செஞ்சோம், இன்னைக்கு வேணா விட்டு தேவை, இன்னைக்கு அன்னைக்கு தேவைப்பட்டது, இன்னைக்கு வேணா பரவாயில்ல. அன்னைக்கு 120 சமயம் சொன்னாதான் குண்டலினி சக்தி மேல வரும். 2 வாஜஸ் மூச்சில வந்துடும். அன்னைக்கு ஏற்ற கட்டி ஒரு நாள் பூரா இறைச்சாதான் 2 வயல் பாய்க்க முடியும். ஆனா இன்னைக்கு மோட்டர் போட்டா தண்ணி இங்க வீட்டுல உட்காந்து பாய்ச்சிடும். இல்ல எங்க தாத்தா ஏற்ற கட்டி இறைச்சாரு, பாண்டாண்டு சொல்லிக்க வேண்டாம். அன்னைக்கு ஏதாவது போனா மாட்டு வண்டி தான் போவோம், நடந்து போல. மாட்டு வண்டிக்கிறதே பெரிய விஷயம். இல்ல மாட்டு வண்டி தாங்க அந்த காலத்துல போயிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா காலம் ஒத்து வராது. புரியுதுங்களா? இந்த கால இடம் காலம் ஒக்கங்கிற காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொள்ளணும். அதே தானே காரில் வண்டியில் உட்காந்து போறது, காரை கொண்டு போறேன், அது எப்படி அது எப்படி மோசம் ஆயிருக்கு. நிறைய பேர் அப்படியே கற்பனையான புறையில் இருக்காரு. இத பொன்னம்பல அடிகளார், இப்ப இருக்கக்கூடிய குன்றக்குடி இளையப்பட்ட பொன்னம்பல அடியாரு நம்முடைய தலைவரும் கலந்துட்டாங்க. அந்த பாபநாசம் அறிவித்துக்கள் திறப்பு விழாவில் அருமையான ஒரு வாழ் சொன்னாங்க. அவரோட வீடியோ இருக்கு. அதாவது என்னன்னா, நாம் சாமி காலில் விழுதுக்கு வேலை பூசாரி காலில் விழ ஆரம்பிச்சிட்டோம். என்ன பண்ணிட்டோம்? தெய்வத்தின் காலில் விழலாம் தப்பு கிடையாது. பூசாரி காலில் விழுந்து விழுகிறோம். சாமி கூட காலத்தில் உனக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதோட ஒரு வார்த்தை அருமையான வாழ் சொன்னாங்க. அதாவது இந்த மதவாதிகள் எல்லாம், மதவாதிகள் என்ன, எல்லை கட்டி உனது இப்பதான் பண்ணதான் பண்ணி மதவாதிகள். ஆன்மீகவாதி வேற ஒண்ணு, அவங்க ஆன்மான ஒண்ணுதான், பிறப்புக்கும் உயிருக்கும். நம்முடைய அப்துல் கலாம் கூட சொல்லுவார், மதவாதிகளை நீங்கள் ஆன்மீகவாதியை மாறிவிடுங்க. ஆன்மீக 2 இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆன்மீக உணவுட்டா போதும். அதனால இந்த மதவாதிகள் எல்லாம் நாங்கள் பயிர்களை விளைவிக்கிறோம் என்று மூடனும் என்ற கலைகளை வளர்த்துவிட்டார் மனித மனதில். நாங்கள் பயிரை வளர்க்கிறோம் என்று மூடனும் என்ற கலைகளை வளர்த்து விட்டார்கள். அதே பகுத்தறிவாளர் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் கலைகளை பிடுங்கிறோம் என்று பயிர்களை சேர்த்து பிடிக்கிவிட்டார்கள். அவங்க நாங்க பயிரை விளைக்கிறோம் கலைகளையும் சேர்த்து வளர்த்து விட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, பகுத்தறிவாளர்கள்லாம் நாங்கள் கலைகளை பிடுங்கிறோம் என்று பயிர்களையும் சேர்த்து பிடிக்க நிற்கிறோம். அது சொல்லுவாங்க. அதாவது பகுத்தறிவு இல்லாத ஆன்மீகம் பயனற்றது. வரி பாருங்க, பகுத்தறிவு இல்லாம நீ என்ன எதுக்கு செய்யணும் தெரிஞ்சு நல்லது, எதுக்கு தெரியாமனா பயன் இல்லை. அடுத்த வரி பாருங்க, ஆன்மீகம் இல்லாத உயிரோணர்வு இல்லாத ஒரு பகுத்தறிவு பயங்கரமானது. ரெண்டுமே இல்லை. ஒரு பாட்டு, ஒரு கடவுள் இருப்பதும் இல்லை என்று கதைக்கு விரும்பிச்சு. கஞ்சிகளை சோத்து கொடி கண்டுபிடிங்கன்னு சொல்லுவார் பட்டுக்கோட்டையார். அடுத்து அந்த எந்த இடத்திலையும் யாருக்கு ஒரு முரணான வார்த்தைகளையோ, எந்த தெய்வ வழிபாடுகளுக்கும் ஒரு முரணான வார்த்தைகளோ இல்லாமல் தாய் பண்ணி தெளிவாக அந்த விஞ்ஞான கால ஒக்க நமக்கு மெய் வழக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். இங்க முழுக்க முழுக்க பயிற்சி ஏட்டு சுரக்காய் அல்ல, இது போதனை மார்க்கம் அல்ல, இது சாதனை மார்க்கம் என்று சொல்லி ஆலய வழிபாடு எதற்காக செய்ய வேண்டும் என்றால் நம்ம அறிவும் செயல திருந்தி ஓங்க. அது இருந்தா எங்கதான் பரவாயில்லதான். சரியா? பக்தியில உயர்ந்த நிறைய உண்டு, எல்லாருமே ஞானத்தில் இல்லை. பக்தியில் உயர்ந்தவர்களும் உண்டு, கிரியா வழிபாடு மந்திர வழிபாடு உயர்ந்த உண்டு. யானை எளிமையானது, இந்த எளிமையா இருக்கு, அவ்வளவுதான். SKY
சிம்பிள் இவெண்ட் குண்டலினி யோகம் எளிய முறை குண்டலினி உயிர் பயிற்சி. அவங்க மூச்சு பயிற்சி மூலமாவோ மந்திரத்து மூலமா கொண்டாந்துருக்காங்க பாவம். இது எளிமை, அவ்வளவு. அது தவறுன்னு சொல்லல, இது எளிமை. ஆகவே இந்த காலத்துல ஆலயங்களில் ஒவ்வொரு வரிகளையும் ஆய்வு செய்து பாருங்கள். இது ஒரு முதல் பாகம் வைத்துக் கொள்வோம். அடுத்த இன்னும் கொஞ்சம் தெளிவா என்னென்ன செய்யறோம், அதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு கூட, ஒரு தெய்வத்துக்கு ஏன் அந்த பேரை வைத்திருக்கிறார்கள், ஏன் அதை நம்ம வணங்கணும், அது எப்படி வணங்கணுங்கிறதெல்லாம் கூட தாமிச்சு நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கிறத இன்னும் கொஞ்சம் தேவைப்பட விளக்கமா பார்க்கலாம். இதுவே பெரும்பாலும் மகிழ்ச்சி கொடுத்த ஞான வாழ் புத்தகத்தை எடுத்து பல கவிகள் இருக்கும். சரியா? கடவுள்தான் அனைத்தையுமே படைத்தான் என்றேன், கண்காது மூக்கு வைத்து கதைகள் சொன்னேன், கற்சிலை வைத்து கதவழைத்து பூட்டியும் வைத்தேன், கடவுளுக்கு பசி தீர பால் நெய் தேங்காய் பழங்கள் கற்சிலை முன் படைத்தேன், கடலை அறிந்த போது என் செயலாம் சிறு பிள்ளைகள். அது வரைக்கும் நான் அப்படி பண்ணேன். நீங்க அதுக்காக தப்பா அப்படி எடுத்துக்க வேண்டாம். சொல்லுங்க, உணர்ந்தவர்கள் உணரணும். நல்லா ஒரு வார்த்தை புரிஞ்சுக்கணும். செல்வந்தர்கள் ஏழைக்கு கடன்பட்டவர்கள், செல்வந்தர்கள் ஏழை கடன்பட்டவர்கள், வலியோர்கள் எளியோர் கடன்பட்டவர்கள், படித்தவர்கள் படிக்காத கடன்பட்டவர்கள், மனவளக்கலை பயிற்சி பெற்றவர்கள் மனவளை பெறாத கடன் பெற்றவர்கள். இந்த கடமை சிறப்பாக செய்வோம். அருத்தந்தை வழியிலே நாம் அற்புதமாக பயன்படுத்து பயன்படுவோம். ஆகவே அந்த நிலையை பண்படுவதற்கு தொடர் செயல்பாடு, தற்சோதனை, தொண்டு, முன்னே இருந்தையோ உலோக தொண்டு செய்வாங்கிறார் இல்லைங்களா? அருத்தந்தை வழியிலே நாம் அனைவரும் தொண்டாற்றி வெற்றியும் இன்பமும் காண்போம். நாம் அனைவரும் தொண்டாற்றி வெற்றியும் இன்பமும் காண்போம். இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாம் உதவியாக இருக்கக்கூடிய ஐடி நிர்வாகம், அதோட பேராளர் மக்கள், இது ஒருங்கிணைத்து நடத்தக்கூடியவர்கள், அங்கங்க அவங்களோட தேதி வாங்கி போட்டுக் கொடுக்கக்கூடிய வீரப்பன் போன்ற பேராளர் மக்கள், அது மட்டுமல்ல சக்திகுமாரவேல், கிரிஸ் முரளி இயக்குநர்கள், தொழில்நுட்ப அன்பர்கள், இதெல்லாம் வாழ்த்துட்டே இருக்கணும். வாழ்த்ததான் வாய் நினைக்க நன்னெஞ்சும் தாழ்த்தும் சிறிதரும் நல்லா வாழ்த்துக்கிட்டே இருப்போம். எல்லோரையும் வாழ்த்தி வாழ்வோம், பிறர் வாழ்த்த வாழ்வோம். எல்லோரையும் வாழ்த்தி வாழ்வோம், அவள் வாழ்த்து வாழ்வோம், மற்றவர் உயர்த்தி வாழ்வோம், நாம் உயர்ந்து வாழ்வோம். அதான் நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி வெற்றியும் மகிழ்ச்சியும் காண்போம் என்று சொல்லி நல்ல நாளில் மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு உண்மையிலேயே இங்கிருந்து கொண்டு இவ்வளவு பேர் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதை கொடுத்த இந்த தொழில்நுட்பத்துக்கு மேல நன்றி சொல்லணும். நம்ம இயக்குநர்களுக்கு தெரிஞ்சிடணும். இதுக்கு மேல இவ்வளவு நேரம் இதுக்காக வந்து நீங்க இதில் கலந்து கொண்டு சிறப்பித்து அனைவரையும் நன்றோடு வணங்கி ஆங்காங்கே மனித குலத்துக்கு உய்வதற்கு நாம் அனைவரும் என்ன பண்ணலாம்? கற்போம், கடைபிடிப்போம், கற்பிப்போம். நல்வாய்ப்புக்கு நன்றி.